Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா 6th சாப்டர். அதில் எக்ஸசைஸ் 6.1. இது வெரி இம்பார்ட்டன்ட் 6th சம். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தடில் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர். ஒரு நாற்கரு ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டர், அதனுடைய ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஏசிங்கிறது ஒரு டயகனல், பிடிங்கிறது ஒரு டயகனல். இதை பேஸ் பண்ணி உனக்கு சம்மும் கூட கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோ. குவாட்ரிலேட்டருடைய ஏரியா ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர், ரெண்டு டயகனலில் கிராஸ் பண்ணி ஆஃப் இன்ட்டு போட்டோம்னா தான் அது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர். இதை வெக்டர் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குவாட்ரிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் ஏசிடி. அப்போ இந்த மொத்த ஏரியா வேணும்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை நம்ம ஆட் பண்ணணும். இவ்வளவு தான், ஒன்றுமே இல்லை. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி, இவ்வளோதான். புரிஞ்சுதா கண்ணா? இதுதான் கான்செப்ட். படம் போட்டிங்கன்னா உனக்கு ஒரு மார்க் இருக்குது. இப்போ நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வெக்டர் ஏரியா போடலாம், அப்புறம் இது எடுத்துக்கலாம், மாடுலஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வெக்டர் ஏரியா, நல்லா பார்த்துக்குங்க, ஒன்றுமே இல்லை. வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஈக்குவல் டு வெக்டர் ஏரியா, நல்லா பார்த்துங்க, வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன, ஏபிசி உடைய இந்த ட்ரையாங்கிளுடைய வெக்டர் ஏரியா ப்ளஸ்ஸு வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஏசிடி. புரியுதா கண்ணு? இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவையும் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவையும் ஆட் பண்ணால் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி வரும். ஏரியா ஆஃப் ஏபிசிடி குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஈக்குவல் டு வெக்டர் ஏரியா ஆஃப் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா. இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு என்னென்ன அடுத்தடுத்த பக்கம், சரியா? ஒன்று ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர். பாருங்கள், இது ஏ வந்து வெர்டெக்ஸ் வச்சிங்க. அப்போ அடுத்தடுத்த பக்கம் ஏ வழியாக போகிறது ஏபி வெக்டர் ஒன்று, ஏசி வெக்டர் ப்ளஸ்ஸு அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுடைய வெக்டர் ஏரியா போடணும்னா கண்ணு ஆஃப் இன்ட்டு ஏவை வச்சிங்க. ஒன்று ஏசி வெக்டர், இன்னொன்று ஏடி வெக்டர், ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர். கண்ணுதா? இது எழுதுனீன்னா ஒரு மார்க் உனக்கு கண்டிப்பாக இருக்குது. பாரு, வெக்டர் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஈக்குவல் டு வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ்ஸு வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த வெக்டர் ஏரியா வேணும்னா ஆஃப் இன்ட்டு அடுத்தடுத்த பக்கம் ஏ வெர்டெக்ஸில் போகிற அடுத்தடுத்த பக்கம் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். அதே மாதிரி இதனுடைய வெக்டர் ஏரியா வேணும்னா ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர். இப்போ ஆன்சரை பாருங்கள், ஏசி வெக்டர் முன்னாடி இருக்குது, அப்போ தேர்ஃபோர் இதில் பின்னாடி இருக்குது, ஏசி வெக்டர் முன்னாடி கொண்டாடலாம். அப்போ ஆஃப் இன்ட்டு இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிளில் இடத்த மாற்றினா குறி மாறும். அப்போ மைனஸ் ஏசி வெக்டர் கிராஸு ஏபி வெக்டர். ஏன்னா கண்ணு கிராஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் தானே, டிட்டர்மினன்ட் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போடுவோம். டிட்டர்மினன்ட்ல இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோவை சேஞ்ச் பண்ணால் குறி மாறும், அதுதான். அப்போ ப்ளஸ்ஸு இதை அப்படியே வச்சுக்கலாங்கண்ணே.
ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர். புரியுதா தங்கம்? இப்போ அடுத்தது இப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும். அப்போ ஆஃப் இன்ட்டு இந்த ஏபி டைரக்ஷனை மாத்திரம் பிஏன்னு எழுதுறேன். ஏபியை பிஏன்னு டைரக்ஷனை பாருங்கள், ஏபி இந்த டைரக்ஷன், பிஏன்னு மாற்றும் போது குறி மாறுமா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். புரியுதா நான் சொல்கிறது? அல்லது ஏசி வெக்டர், அதாவது மைனஸ் ஏசி வெக்டர் கிராஸ் இதை பிஏன்னு மாற்றும் போது மைனஸ் ஏபியை வந்து பிஏன்னு போடுறீங்க, மைனஸ் பிஏ வெக்டர். புரியுதா கண்ணு? ப்ளஸ் இது அப்படியே தான், இதை ஒன்றுமே பண்ணாதீங்க. ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆஃப் இன்ட்டு இப்போ பாருங்கள், இங்கேயும் ஏசி வெக்டர் இருக்குது, இங்கேயும் ஏசி வெக்டர் இருக்குது. அப்போ ஏசி வெக்டர் கிராஸ் வெளியில் எடுத்து ப்ராக்கெட் போட்டுறீங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதில் மீதி இருக்கிறது பிஏ வெக்டர். பாருங்கள், ஏசி வெக்டர் கிராஸ் வெளியில் எடுத்தால் மைனஸ் பிஏ வெக்டர் ப்ளஸ் இதுலேயும் ஆஃப் ஏசி வெக்டர் கிராஸ்லாம் வெளியில் எடுத்துட்டோம்னா இது ஏடி வெக்டர். அப்போ ஜஸ்ட்டு ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸு பாருங்கள், பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர், பியிலேருந்து ஏவுக்கு போய் ஏவிலேருந்து டிக்கு போகுது. அப்போ இது என்னென்னு எழுதலாம்? பிடி வெக்டர்னு எழுதிடலாம். அப்போ நம்ம ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இதிலிருந்து ஹென்ஸ் சாதாரண ஏரியா, நாம் இப்போ போட்டது வெக்டர் ஏரியா, ஹென்ஸ் த ஏரியா ஆஃப் த quadrilateral, hence the area of the quadrilateral is equal to என்ன வரும் நமக்கு? ஆஃப் இன்ட்டு இப்போ நான் ஏரியா வெக்டர் ஏரியா அப்படின்னா மால்லஸ் போட தேவையில்லை, வெறும் ஏரியானா நான் மால்லஸ் போடணும், நம்பரில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வெக்டர் ஏரியானா வெக்டரில் ஆன்சர் வரும். ஏரியா வெறும் ஏரியா அப்படின்னா நம்பரில், அப்போ நான் மேக்னிடியூடு போடணும் அதுக்கு. அப்போ இதுக்குள்ள மால்லஸ்குள்ள ஏசி வெக்டர் கிராஸு பிடி வெக்டர். அவ்வளோதான், இவ்வளோதான் ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ரொம்ப 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 முக்கியமானது. இதில் கான்செப்டே கண்ணு, இந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் வேணும்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. இதனுடைய ஏரியா என்ன? ஆஃப் இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். இதனுடைய ஏரியா ஆஃப் இன்ட்டு ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். பாருங்கள், ஏசி இதெல்லாம் இது அப்படியே தான் இருக்கும். ஏசி இங்கே முன்னாடி இருக்க ஆன்சரில், அப்போ ஏசியை முன்னாடியும் ஏபியை பின்னாடியும் கொண்டு போகும்போது மைனஸ், இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக இந்த ஏபியை பிஏன்னு மாற்றுங்க, டைரக்ஷன் மாற்றுங்க, அப்போ ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ஆஃப் ஏசி வெக்டர் கிராஸை வெளியில் எடுத்தால் இங்கே பிஏ வெக்டர் வரும், இங்கே ஏடி, பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் பிடி வெக்டர். இவ்வளோ தான். இது ரொம்ப 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 முக்கியமானது. எந்த மார்க்கில் கேட்பாங்க? 3 மார்க்கில் கேட்பாங்க. புரியுத சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.